வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9:15க்கு ஒரு ரேலி கிடைக்கும். அதாவது 9:15லேருந்து 15 கேண்டலில் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரேலி கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிங்கன்னா எப்படி வந்து ரீஎன்ட்ரி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 9:30க்கு வந்து ஒரு 15 கேண்டலில் பிரேக் பண்ணும்போது இப்படி ஒரு ரேலி கிடைக்கும். சப்போஸ் மார்னிங்கை இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து ஒரு ரீட்ரஸ்மெண்ட்டுக்காக ஒரு 3 கேண்டல் வந்து கீழே வரும். அதாவது இதனுடைய 50% விட மேலே இருக்கணும். 50% கீழே வந்துச்சுன்னா அது வீக் கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 கேண்டல் கீழே வந்துட்டு இதனுடைய 50%க்கு மேலே இருந்துச்சுன்னா செகண்ட் என்ட்ரி வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். செகண்ட் என்ட்ரி இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போயே நான் சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து அடுத்த கேண்டல் கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல். ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து அடுத்த என்ட்ரியை கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பிரகாரம் வந்து இந்த கேண்டல், இந்த பிரேக் கேண்டலுடைய லோ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1:2 ரிவார்ட் ரேஷியோவில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து சிம்பிளான மேட்ரு. அதாவது நீங்கள் வந்து மார்னிங் 9:30 வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். எப்பயுமே யூஸ்வலாக பார்க்க போனீங்க அப்படின்னா 9:30க்கு ஒரு மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நார்மல் மார்க்கெட் டைமில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து மிஸ் பண்ணுறவங்களுக்காக என்ட்ரி எப்படி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.